உண்மையிலேயே பிக் பாஸ் டீம் செஞ்சது தரமான செயல் தான் சொல்லணும். ஏன்னா வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்ற ஒன்று ஆரம்பிச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவரை மற்றவங்களுக்குலாம் நடிப்பை சொல்லி கொடுக்க வச்சாங்களே, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட விஷயம் நேற்று நைட்டு பண்ணியிருக்கானுங்க, பயங்கரமாக புள்ளி பண்ணியிருக்கானுங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் காமிச்சிருக்கானுங்க. இது எல்லாமே நேற்று நைட்டு நடந்தது. என்ன ப்ரோ புள்ளி பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணலங்க, இந்த வீடே கிட்டத்தட்ட புள்ளி வீடு மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு வேலை நைட்டு நடந்தது. ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா எந்த ஆக்டிங்கை வச்சு புள்ளி பண்ணீங்களோ அதே ஆக்டிங்கை பார்த்து சாவுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு எபிசோட்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா அதுல வாட்டர்மெலன் அகாடமி அப்படின்ற மாதிரி ஒரு மார்னிங் டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஆக்டிங் வந்து டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் உங்களுக்கு வச்சாங்களா ஆப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலேயே நேற்று நைட்டு இவ்வளோ மோசமாக இவங்க ட்ரீட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு பிக் பாஸ் நீ வெளியே எப்படி ஒன்றா இருந்துக்கோ, பிக் பாஸ் வீடு அதுவும் 4வது நாள் தான் இது. ஸோ அப்படி 3வது நாள் தான். அப்படி இருக்கும்போது உனக்கு அந்த கேமரா கான்சியஸாக இருக்கணும்ல, அதாவது ஒரு கேமரா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கணும்ல. ஏன்னா நீங்க ஆல்ரெடி எல்லாம் மீடியா ஃபீல்ட்ல நிறைய பேர் இருக்கீங்க அப்படின்னும் போது கேமரா இருக்கு இங்க நடிக்கவாவது செய்யணும் அப்படின்றது இருக்கணும். ஆனா அதையும் மீறி அவங்களுக்கு உள்ள இருக்க அந்த வன்மோ அந்த புள்ளி பண்ற எண்ணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருச்சு. வாட்டர்மெலனை வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்டிங். வாட்டர்மெலன் ஸ்டார் யாரா அப்படின்ற கேட்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்தியா ஃபுல்லாக வாட்டர்மெலன் ஸ்டார்ன்ற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங் ஆகுது. ஸோ அந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிறது காரணம் என்னன்னா நேற்று இவங்க பண்ண அட்ராசிட்டி தான். ஒரு மனுஷனை சாதாரணமாக விட்டுருந்தாலே அவர் வெளியே டீசெண்டாக போயிட்டு இருப்பாரு, அதாவது அவர் வாயிலே அவர் கெட்டு போயிட்டு இருப்பாரு. ஏன்னா நம்ம எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், வாட்டர்மெலன் ஸ்டார்னு ஒருத்தர் உள்ள வரான்னு தெரிஞ்சோன்னு அடின்னு அடிச்சோம். யாருக்குமே பிடிக்கல. என்னடா இந்த ஷோக்குன்னு ஒரு தரம் இருக்கலாம், தரத்தை ஏன்டா கீழே போடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதே வாட்டர்மெலன் ஸ்டார் எந்த வாட்டர்மெலன் ஸ்டாரை நம்ம எல்லாருமே போடான்னு சொல்லிட்டு இருந்தோமோ இப்போ ட்விட்டர்ல பார்க்கும்போது மக்கள் அவ்வளோ ஆதரவு அந்த ஆளு கொடுக்குறாங்க. அதாவது சாதாரணமாக போக வேண்டிய ஒருத்தனை நீங்களே பார்த்தீங்கன்னா இப்படி வளர்த்து விட்டீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாருமே அகேன்ஸ்டா திரும்புறாங்க. அவர் பண்றது தப்பு அப்படின்றது இருக்கட்டும், அவர் பண்றது பேசுற விஷயம் சரிய விஷயம், சில விஷயம் பார்த்தீங்கன்னா ஏ போ தூ அப்படின்றதுலாம் தூன்னு சொல்ல மாட்டாரு, ஏ போ அப்படின்ற மாதிரிலாம் அப்பப்போ இது பேசும்போது ஒரு கான்வர்சேஷன் வரும்போதெல்லாம் பண்றாரு. அது தப்பான விஷயம் தான், அந்த ஆட்டிடியூட் தப்பு தான், தற்பெருமை அதிகமாக பேசுறது தப்பு தான். ஆனால் அதுக்குன்னு நீங்க பண்றீங்கல்ல, இந்த வீட்டில் இருக்க முக்காவாசி பேர் சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்றீங்கல்ல, அது அதை விட கேவலமான விஷயம். ஏன்னா முதல்ல இந்த ப்ரோமோக்கு வந்துடுறேன். இந்த ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஆக்டிங் சொல்லி தராரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து பயங்கரமாக நடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா நடிப்பு அரக்கன், பிக் பாஸ் வீட்டோட நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அவார்டு எடுத்து அங்கே கொடுக்குறாரு. செத்திங்கடா, உங்களுக்குலாம் இதில் தேவையா? இதை பார்க்க வச்சாங்க பாருங்க பிக் பாஸ் டீம். உண்மையிலே சொல்கிறேன், தரமான செயல். பிக் பாஸ் டீமை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா எதை வச்சு நீங்கள் அடிச்சிங்களோ அதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டாஸ்க் கொடுத்து உங்களையே கைத்தட்ட வச்சார்ல, அதுதாங்க பிக் பாஸ் டீம் என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணதிலே பெஸ்ட் விஷயம் இந்த சீசனில். இது வரைக்கும் இவங்க பண்ணதிலே பெஸ்ட் விஷயம் அதுதான் அப்படின்ற மாதிரி தோணுது. ஓகே, இப்போ நேற்று நைட்டு நடந்த சம்பவத்துக்கு வரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் நேற்று ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன், அது லைவ்ல பார்க்கும்போது வாட்டர்மெலன் ஸ்டார் எல்லாம் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ வந்து வினோத் இருக்கார்ல, கானா வினோத். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனை கூப்பிடுறாரு, வா வந்து ஆதிரை கூட வந்து நம்ம ஒரு கான்செப்ட் மாதிரி பண்ணலாம், ஒரு ஆக்டிங் நீ பண்ணு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. இந்த மனுஷன் அப்பதான் சண்டையை போட்டு போறாரு. யார்? இந்த கெமி கூட. கெமிலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசிட்டாங்க. கெமியை போட்டு சோஷியல் மீடியாவில் வறுத்து எடுத்துட்டு இருக்காங்க. என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, இந்த ஆட்டிடியூட் சரியா, எனக்கு புரியலையே, ஏன் இவ்வளோ மோசமாக இந்த பொண்ணு பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. நேற்று வீடியோவில் நான் கேட்டேன், அதே தான் நீங்களும் கமெண்ட்ஸில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு ப்ரோ, கெமி பண்ணுறது இந்த ஆட்டிடியூட் ரொம்ப தப்பு. எப்படி யாரா வேணா இருக்கட்டும், அந்த மனுஷன் முன்னாடி போய் இப்படி போய் நின்றுட்டு என் வயிற்ற பார்க்குறேன்னு ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி இது கிட்டத்தட்ட உமன் கார்டு எடுக்கிற மாதிரி தானே அது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி நிறைய பேர் ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா ஆதிரை மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்டுது, எப்படி நீ இந்த மாதிரி வயிற்று இது பார்க்குறாருன்னு எப்படி சொல்லுவேன், இவ்வளோ கேமரா முன்னாடி சொல்கிறது தப்பு தானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்பயே நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன், நேற்று நைட்டு ரிவ்யூ வீடியோலேயே சொல்லியிருந்தேன், இங்கே இருக்க பசங்க எல்லாம் இதை ஒரு, அதாவது இவங்க பண்ணுறதெல்லாம் இங்கே பெருசாகவே மாற்ற மாட்டானுங்க. அந்த பையன் வெட்டிடுவான்னு சொன்னதாகட்டும், கெமி இந்த மாதிரி ஒரு அக்யூசேஷன் வச்சதாகட்டும், இது எல்லாத்தையும் பெருசா மாத்தணும். அதை தான் கண்டென்ட்டா அங்க கிரியேட் பண்ணணும். அப்பதான் நீங்க மேல வர முடியும். ஆதிரை வந்து நேத்து அது பண்ணது உண்மையிலே வேலிடான பாயிண்ட். அந்த இடத்துல வேற ஒருத்தர் வந்து எப்படி கெமி அப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூவை பெருசாக்கிருக்கணும். அந்த இஷ்யூவை பெருசாக்கி அதை வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள கார்னர் பண்ணணும். வேற வழியே இல்லை. பிக் பாஸ் வீடு அந்த மாதிரி வீடு தான். ஒருத்தவங்க வாயிலேருந்து லூஸ் டாக் வந்துருச்சுன்னா அதை பிடிச்சிக்கிட்டு எகிரி அடிக்கணும். அதுதான் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீடு. ஆனா இவனுங்க எவனுமே அதை பண்றது இல்லை. இவனுங்க டார்கெட் எல்லாம் யார் மேல இருக்குன்னா வாட்டர்மெலன் 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 வாட்டர்மெலனை மட்டும்தான் அடிக்கணும், அவனை மட்டும்தான் நம்ம தொடணும் அப்படின்றதுல குறிக்கோளா இருக்கானுங்க. அதுலயும் குறிப்பா ஒருத்தர் இருக்கான் பாருங்க, எனக்கு உண்மையிலே சொல்றேன், கமருதீன் இப்படி இருப்பாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கல. இவ்வளோ மோசமா ஒரு ரூடு ஆக்டிவிட்டி வந்து அவர்கிட்ட வரும், அவரு இந்த மாதிரி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ மோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு.
வாட்டர் மெலன் பேர் வந்தாலும் எங்க வாட்டர் மெலன் அதோ நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்துடுவார் போல. அந்த மனுஷன் ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக கலாய்க்கிறாரு, புள்ளி பண்ணுறாரு. ஸோ வாட்டர் மெலன் பார்த்தாலே எப்படி சொல்ல அடிக்க போகிற கிட்டத்தட்ட லிட்டரலாக ஒவ்வொரு சண்டையிலையும் அடிக்க போகிற மாதிரி போகிறாரு. அது வந்து எப்படின்னா கீழே இருக்கான், அவன் கீழே இருக்கான் அப்படின்னு நான் தான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். கமருதீன், வினோத், இவங்களுக்குலாம் கானா வினோத் இவங்களுக்குலாம் எப்படிப்பட்ட மென்டாலிட்டினா அவன் நம்மளுக்கு கீழே இருக்கான் அப்படின்ற மாதிரி. கீழே இருந்துட்டு போட்டோம் நீ அப்படியே கூட நினச்சிக்கோ. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எல்லாருமே போட்டியாளர்கள். உனக்கு எப்படி ஒரு வாய்ப்போ அவருக்கும் ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லாருமே அங்கே ஈக்குவல் தானே. எல்லாருமே இப்போ பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வாட்டர் மெலனுக்கு ஒரு மாதிரி, கானா வினோத்துக்கு ஒரு மாதிரி ஏதாவது பார்ஷியலாக பண்ணுறாங்களா? இல்லை, எல்லாரும் அங்கே ஈக்குவல் தான். ஸோ அப்படி இருக்கும்போது உள்ளே வந்தாச்சு, உன்னோட கண்டஸ்டண்ட்டாக மட்டும்தான் அந்த ஆளை பார்க்கணுமே தவிர இப்பயும் நீ வெளியே இருந்த மாதிரியே அவன் எப்படிப்பட்ட வீடியோலாம் போட்டுட்டு இருந்தா என்னென்ன பண்ணி வந்தான் அப்படின்றதெல்லாம் இப்போ நீ பார்க்க. நாங்கள் பேசலாம், நாங்கள் வெளியே இருக்கோம், நாங்கள் பேசலாம், நீ பேசக்கூடாது. ஏன்னா நீ வீட்டுக்குள்ளே இருக்க, நீ ஒரு கண்டஸ்டன்ட். நானே ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறினாலும் நான் அதை பேசக்கூடாது. ஏன்னா நான் எனக்கு ஈக்குவல் அவர். அப்போ ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் இன்னொன்று கீழே வச்சு பார்க்குற, அவர் ஒரு மாதிரி கேவலமாக போர்ட்ரே பண்ணுற, கேவலமாக ட்ரீட் பண்ணுற அப்படின்னா அது ரொம்பவே தப்பான விஷயம். எனிவேஸ் இவங்க பண்ணது எல்லாம் யாருக்கு பாசிட்டிவோ இல்லையோ வாட்டர் மெலனுக்கு பயங்கரமான பாசிட்டிவ்ங்க. நான் தான் சொல்கிறேன், ட்ரெண்டிங் ஆள் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்காரு வாட்டர் மெலன் ஸ்டாரு. அவருக்கு வர சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவான சப்போர்ட் இருக்குது. இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கும். அன்அஃபிஷியல் ஓட் போலிங்கில் திவாகர் நம்பர் 1 போயிட்டார். எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, என்னடா நடக்குதுங்க. எந்த ஆளை வாரம் எல்லாரும் வெளியே அனுப்பணும்னு நினச்சோமோ அந்த ஆளுக்கு ஓட்டு குமியுது. எல்லாரையும் பிஆர் டீம் எதை வேணா வச்சுக்கோ, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டு போயிட்டாப்புல. யோசிச்சு பாருங்க, பிஆரை வச்சு முட்டு குத்துனுக்குறாங்க சில கண்டஸ்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ யாருன்னு. அவ்வளோ முட்டு கொடுத்தும் தலைவன் அடிச்சு தூக்கின்னு டாப்பில் போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் வந்திருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதை பார்க்கும்போது உண்மையில இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது வரைக்கும் எந்த சீசனு இப்படி ஒரு கண்டஸ்டன்ட் ரைஸ் ஆனதே கிடையாது. ஏன்னா உள்ள எல்லா கண்டஸ்டன்ட்டும் உள்ளே வருவாங்க, நெகட்டிவிட்டி அவ்வளோ சீக்கிரம் இருக்காது. ஏன்னா ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அப்புறம் அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்காது. ஆனால் திவாகர் வந்ததுலேருந்தே நெகட்டிவிட்டி அடின்னு அடிச்சு துவைச்சாங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு நெகட்டிவிட்டியில் இருந்தவன் அப்படியே எப்படி சொல்றது, நெருப்புலேருந்து எழுந்து வரா மாதிரி இப்படி ஒரு ரைஸ் ஆகுறது எல்லாருமே ஆச்சரியமா இருக்குதுன்னா, இப்படி ஒரு சேஞ்சை வந்து யாருமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. பயங்கரமான ஒரு ரைஸாக இருக்குது. அவ்வளோ நெகட்டிவிட்டிலேருந்து அப்படியே பாசிட்டிவாக மாறுது. பாசிட்டிவ் மீன்ஸ், ஆனால் திவாகர் இதையும் கெடுத்துப்பாரு, அது வேறு விஷயம். ஏன்னா அவர் வாய் சும்மா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி வந்து பாசிட்டிவாக மக்கள் அவ்வளோ சப்போர்ட் கொடுக்கறதுக்கு காரணம் இந்த சுற்றி இருக்கவங்களுக்கு மூலியே இல்லைன்றது தான். இவ்வளோ சீசன் பிக் பாஸ் பார்த்துருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இவ்வளோ சீசன் பிக் பாஸ் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம ஒருத்தவங்களை புள்ளி பண்ணக்கூடாது, கலாய்க்கக்கூடாது, ஏன்னா கேமராவில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது அப்படின்றது தெரியணும்ல. அது கூட தெரியாமல் நீங்களாம் ஏன் பிக் பாஸ் வீட்டுக்கு வரீங்க? ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து கலாய்க்கிறது அது புள்ளியில் தான் வரும். நேற்று அந்த நான் சொன்னல வினோத் வந்து ஆக்டிங் பண்ணலான்னு கூட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து நடுவில் கலாய்க்கிறாரு. வாட்டர் மெலன் காண்டாயிட்டாரு, என்ன மனுஷன் இவெல்லாம் சோறு தானே சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி காண்டாயிட்டு போயிட்டாரு. அவர் கமருதீன் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காரு. ஏன் உனக்கு அவ்வளோ காண்டா இருந்தா, வாட்டர் மெலன் கமருதீனை கேட்குறேன், அவ்வளோ காண்டா இருந்தா நீ எதுக்கு அங்கே நிற்கிற? அவர் வர இடத்துல எதுக்கு நிற்கிற? இல்லை அங்கேருந்து போயிடு. அப்படி ஒருத்தவங்களை புள்ளி பண்ணி கலாய்க்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இதை எதிர்த்து பேசுறது கரெக்டான ஒரு ஆள் இல்லை. இந்த ஆக்சுவலாக இப்போ உள்ள இருக்கவங்க என்ன தெரியும் பண்ணணும், கமருதீன் பண்ணுறத தப்புன்னு ஒருத்தவங்க நெத்தியில் அடிச்ச மாதிரி பேசினாங்கன்னா அவங்க ரைஸ் ஆவாங்க, அவங்களுக்கான சப்போர்ட் வரும். ஆனால் இப்போ வரைக்கும் அது யாரும் பண்ணுறது இல்லை, அதுதாங்க பிரச்சனை. அதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று இருக்குது. ஏன்னா வாட்டர் மெலன் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல, அவர் நம்மளே திருப்பி அடிச்சிடும் அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது. அது நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன், ஓகேங்களா. ஆனால் பிரச்சனை இங்கே எதிர்த்து பேசி அவர் பக்கத்தில் நிற்கிறியோ இல்லையோ கரெக்டான ஒரு விஷயத்துக்கு பக்கத்தில் நிற்கணும். வாட்டர் மெலன் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்ல வரீங்கல்ல, ஆப்போசிட்டில் இருக்கவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் யாருமே சொல்ல வரல? அந்த பிரச்சனையை அப்படியே முடிச்சு விட்றாங்களே தவிர அவர் பண்ணுறது தப்புன்னு யாருமே சொல்லலை. அதுதான் இங்கே பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்லாருமே அதை தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படி இருந்தாலும் பயங்கரமான சப்போர்ட், மேசிவான சப்போர்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நேற்று நைட்டு நீங்கள் பண்ணதுக்கெல்லாம் சரியான ஒரு இதுதான்டா, உங்களுக்கு பாடம் தான்டா இது அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அவரோட ஆக்டிங்கை பார்த்து புள்ளியாக பண்ணுறீங்க, பார்த்து சாவுங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவர் ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டே இருப்பேன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஒன்றே ஒரு ஷோவில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுறானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணதுனால அந்த டீமே காண்டாயி கடைசியில் நீங்கள் அவர் நடிக்கிறத நீங்கள் பார்த்து தாண்டா ஆகணும் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டாங்க. எனிவேஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் பார்த்து சாப்பிட்டோம். எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி புள்ளி பண்ணுறது வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, வாட்டர் மெலனுக்கு பயங்கரமான ஒரு ரைஸ் கொடுக்குதுல, இது ரொம்ப நாள் நீடிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதாவது அவருக்கு வர சப்போர்ட் வந்து பயங்கரமாக நீடிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இந்த கண்டஸ்டன்ஸ்லாம் திருந்திடுவாங்க, அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் போக மாட்டாங்க, அதனால அவருக்கு ரைஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.